Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மொச்ச பருப்பு வச்சு செய்யற ஒரு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குழம்போட நீங்க ஒரு வத்தல், வடகம் அப்படி இல்லனா ஒரு கூட்டு, பொரியல், அவியலோட வச்சு சாப்பிடுறப்ப செம்ம டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் காஞ்ச மொச்சையை ஊற வச்சு தான் இந்த குழம்பு செஞ்சிருக்கிறேன். இதே ரெசிபியை நீங்க ஃப்ரெஷ்ஷா நமக்கு மொச்ச பருப்புலாம் கிடைக்கும் இல்லையா, விண்டர்லலாம் கிடைக்கும். அந்த சமயத்துல இதே ரெசிபியை நீங்க அந்த பருப்பு வச்சு செய்யறப்பையும் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி காஞ்ச மொச்சை தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஏற்கனவே காஞ்ச மொச்சையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். 1/2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்குறேன். இதை நீங்கள் வறுத்துட்டு கூட வேக வைக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான தண்ணி 1/2 கப்பு நம்ம ஊற வச்சதுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நம்ம உப்புலாம் போட வேண்டாம், டைரெக்டாக வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3 விசில் விடுங்க. நல்லா குழையாமல் பக்குவமாக வெந்துடும். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மசாலா நம்ம வதக்கி அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம். முதல்ல அதை மசாலா வதக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம். பொடி பெருங்காயம்னா நீங்கள் குழம்பு கொதிக்கிறப்ப போட்டுக்கலாம், இப்போ நீங்கள் பொரிய விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இந்த போட்டிருக்க சாமான்கள் லைட்டாக பொரியிற மாதிரி வறுத்து விடுங்க, ரொம்ப சவக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு 1/4 பெரிய வெங்காயம் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம வெங்காயம் போட்டிருக்கனால அது நல்லா வேகணும். நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா சின்ன சைஸில் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணது 1 கப் அளவுக்கு சேர்த்து இந்த தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, குழையணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குழம்பை தாளிச்சிட்டு ஒன்று சேர்த்து வச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கிறேன். தாளிப்பு வடகம் இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், அதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ போட்டிருக்க சாமான்கள் நல்லா பொரிஞ்சு சவக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு, அதாவது ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், இந்த முழுசாக எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு பக்கம் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ எல்லாமே நம்ம முழுசாக தான் போட்டிருக்கிறோம், அதனால் தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு அதை நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல மிதமான தீயில் வேகட்டும். இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சாமான்கள் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே மிதமான தீயில் நல்லா வெந்துருச்சு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்தோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு மல்லித்தூள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு அந்த மசாலா கருகிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி போட்டிருக்க சாமான்கள்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இந்த மசாலாவோடையே நல்லா வதக்கி விடுங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க சாமான்கள்லாம் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் சால்ட்டுன்னு இதில் பாதி அளவு போட்டால் போதும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. போட்டிருக்க பூண்டு வெங்காயமும் இந்த தண்ணியில் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்ச தண்ணியோட அளவு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா காரக்குழம்புனாலே கொஞ்சமாக நம்ம வெல்லம் போடுறப்ப தான் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூன் வெல்லத்தை பொடிச்சது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் போட்டு எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்ப வந்து ஒரு 10 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அந்த போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மொச்சை பருப்பை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியோடையே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு அடுத்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் குழம்பு வந்து கொதிக்க வச்சுருந்தேன். போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாதத்துக்கோ இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்லை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புக்கு கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக வந்து பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான மொச்சை போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.